லைஃப் பிகின்ஸ் அட் 40ன்னு சொன்ன நம்மள ஒருவருடைய குட்டி ஸ்டோரியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சென்னை சிட்டில பல பில்டிங்க்கு நடுவுல ரொம்ப ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலியில வளர்ந்து வந்த பையன் பெயர் குரு. என்னதான் வீட்டுல நிம்மதி நிறைந்து இருந்தாலும் பணத்தளவுல ரொம்பவும் கஷ்டப்படுற ஃபேமிலி. சின்ன வயசுல நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பா டாய்ஸ் மேல ஆசை வந்திருக்கும். ஆனா இவரு அந்த ஆசையை கூட வெளிப்படுத்தல. ஏன்னா பேரண்ட்ஸ் உடைய கஷ்டம் அவர் கண் முன்னாடியே இருக்கிறதுனால. இப்படி குடும்ப சூழல் காரணமாக எந்த ஆசையும் எதிர்பார்ப்பும் கனவும் இல்லாத சாதாரண ஒரு மனுஷனா வளர்ந்து வராரு. இப்படியே நாட்களும் நகர்ந்து போகுது. ஒரு வழியா ஸ்கூலையும் முடிச்சிட்டாரு, காலேஜையும் முடிச்சிட்டாரு. படிப்பு முடிச்ச கையோட ஒரு பிரிண்டிங் கம்பெனில ஜாயின் பண்றாரு. கிட்டத்தட்ட 12 வருஷமா அந்த கம்பெனிக்காக வேலை செய்யறாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அங்க ரெஸ்பெக்ட் இல்ல, ப்ரெஷர் ரொம்ப அதிகமா இருக்கு. அங்கு வேலை செய்யவே பிடிக்கல. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா இது நமக்கு செட் ஆகாது, நம்ம இந்த வேலையை ரிசைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு நாள் வேலையை விட்டுடுறாரு. ஆனா அடுத்து என்ன பண்ண போறோம், குடும்பத்தை எப்படி நம்ம ரன் பண்ண போறோம் அப்படின்னு எந்த ஐடியாவுமே கிடையாது. மனசு முழுக்க அடுத்தென்ன அடுத்தென்ன இந்த கேள்வி மட்டும்தான் அவருக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துல கத்தி அழணும்னு கூட தோணுது. ஆனா அப்பவும் ஒரு முடிவு பண்றாரு, இதுக்கப்புறம் நம்ம யார்கிட்டையும் கையை கட்டி வேலை செய்யக்கூடாது அப்படின்னு. பிறகு தன்னுடைய வீட்டிலேயே ஒரு சின்ன கடையை உருவாக்குறாரு. அந்த கடையை ஒரு வருஷமா ரன் பண்ணி இதை எப்படி கொண்டு போகணும், அடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படின்ற நிறைய யோசனைகளை இவருக்குள்ள விதைச்சிக்கிறாரு. அதன் பிறகு வெளி உலகத்துல போயிட்டு தனக்குன்னு ஒரு கடையை தேடுறாரு. அங்க ஒரு கடையை உருவாக்குறாரு. அதற்கு பெயரும் வைக்கிறாரு. இப்படியே ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இது எவ்வளவோ பெட்டரா இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்படி கடினமா உழைச்சிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் கண்டிப்பா வாழ்க்கையில அவர் சக்சஸ் ஆகிடுவாரு. என்னதான் மிடில் கிளாஸ் பையனா இவர் பிறந்திருந்தாலும் தனக்காகவும் தன்னுடைய குழந்தைங்களுக்காகவும் ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு உழைச்சிட்டு வர இவருக்காக ஆர்ஜே ரித்தி சார்பாக கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்களும் இவருக்கு விஷ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.